மக்களே, இந்த ஸ்டோரியை மிஸ் பண்ணிடாதீங்க. எனது அன்பான சொந்தங்களே, வணக்கம். வெல்கம் டு எஸ்கியூ தமிழ். நான் உங்கள் உஷா. தேங்க்யூ ஸோ மச் மக்களே. நம்ம எஸ்கியூ தமிழில் 100 சப்ஸ்கிரைபர் இன்னையோட இருக்காங்க. எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இதே மாதிரி நீங்கள் எல்லாரும் எஸ்கியூ தமிழ் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் எல்லாமே தொடர்ந்து தாங்க. உங்கள் எல்லாருக்காகவும் வாரம் வாரம் ஒரு சுவாரஸ்யமான கதையோடு நான் வந்துட்டுருக்கேன். அதே போலத்தான் சுவாரஸ்யமான கதையோடு இன்றைக்கும் வந்திருக்கேன். வாங்க கதைக்குள்ளே போகலாம். மக்களே, கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எஸ்கியூ தமிழை யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களோ எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். தடைப்பட்ட பயணம், உயிரை காத்த தடங்கள். ஒரு ஊரில் வணிகர் ஒருவர் இருந்தார். அவர் ஒரு மிக முக்கியமான வியாபார விஷயத்திற்காக அடுத்த ஊருக்காக செல்ல வேண்டி இருந்தது. அந்த பயணம் அவருடைய வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு பெரிய ஒப்பந்தம். அதிகாலையிலேயே எழுந்து தனது குதிரையில் கிளம்பினார் அந்த வியாபாரி. பாதி தூரம் சென்றபோது திடீரென வானம் இருட்டியது. பலத்த மழை பெய்ய தொடங்கியது. அந்த மழையில் குதிரையால் நடக்க முடியவில்லை. ஒரு மரத்தடியில் ஒதுங்கி நின்றார். அந்த சமயத்தில் அவருக்கு பயங்கரமான கோபம் வந்தது. அப்போது வியாபாரி கூறினாள், கடவுளே, இன்று பார்த்து இப்படி மழை பெய்கிறதே, நான் சரியான நேரத்திற்கு போகவில்லை என்றால் அந்த ஒப்பந்தம் கைவிட்டு போய்விடுமே என்று புலம்பினார். சிறிது நேரம் கழித்து மழை நின்றது. மீண்டும் வேகமாக கிளம்பினார் அந்த வியாபாரி. வழியில் ஒரு சிறிய ஓடை இருந்தது. மழையினால் அந்த ஓடையில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. குதிரை அதை கடக்க மறுத்தது. அந்த வியாபாரி மேலும் ஆத்திரமடைந்தார். ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது? ஒருவேளை நான் அந்த ஊருக்கு போகக்கூடாது என்பது விதியா என்று சலித்து கொண்டார் அந்த வியாபாரி. எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த ஓடையை கடந்து சென்றார் அந்த வியாபாரி. கடைசியாக அந்த ஊரை அடைந்த போது அங்கு அவருக்கு பெரிய அதிர்ச்சி ஒன்று காத்திருந்தது. காரணம், அவர் சேர வேண்டிய இடம் மக்கள் கூட்டமாக இருந்தார்கள். அங்கு போய் விசாரித்த போதுதான் அவருக்கு ஒரு அதிர்ச்சி. அவர் எந்த கட்டிடத்தில் அந்த ஒப்பந்தத்தை செய்ய போகிறாரோ அந்த கட்டிடமே சில மணி நேரங்களுக்கு முன்பு ஏற்பட்ட நிலச்சரிவால் இடிந்து விழுந்து விட்டது. அந்த வியாபாரி மட்டும் சரியான நேரத்திற்கு அங்கு வந்திருந்தால் நிச்சயம் அந்த ஈடுபாடுகளில் சிக்கியிருப்பார். அவரின் உயிர் அங்கு பறிபோயிரு. அன்று பெய்த மழையும் பெருக்கெடுத்த ஓடையும் அவரை தாமதப்படுத்தியது உண்மைதான். ஆனால் அந்த தடங்களை தான் அன்று அவருடைய உயிரை காப்பாற்றியது. இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது, நம் விருப்பப்படி காரியங்கள் நடக்காத போது நாம் வருத்தப்படுகிறோம். ஆனால் அந்த தடங்களை நம்மை ஏதோ ஒரு ஆபத்திலிருந்து காப்பாற்றவோ அல்லது இன்னும் ஒரு நல்ல வாய்ப்புக்காக நம்மை தயார்படுத்தவோ இருக்கலாம். அதனால் தடங்களை கண்டு சோர்ந்து போகாமல் நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று மனப்பக்குவத்தோடு இருக்க வேண்டும். மக்களே, இந்த கதையின் மூலம் நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டிருப்பீர்கள். கண்டிப்பாக தடங்கள் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் வரக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அந்த தடங்களினால் பல பேருக்கு நன்மைகள் நடந்திருக்கக்கூடும். அதனால் தடங்களை கண்டு அஞ்சாதீர்கள், பயப்படாதீர்கள். அந்த தடங்களை நினைத்து நீங்கள் நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்ற மனப்பக்குவத்தோடு இருங்கள்.